ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிரபலங்களுக்கு மத்தியில் ஒன் நைட் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தரோட ஒரு நைட் மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுற கலாச்சாரம் அதிகமாகிட்டுருக்கு அப்படின்னு ஏஆர் ரஹ்மானுடைய வாகரத்து வழக்கறிஞர் வந்தனா ஷா அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்காங்க. இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் சாய்ரா பானு விவாகரத்து இந்திய சினிமா பிரபலங்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிற நிலையில் வழக்கறிஞர் வந்தனா ஷா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பேசியிருக்கிற வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. விவாகரத்துக்கு பெயர் போன பிரபல வழக்கறிஞர் தான் மும்பையை சேர்ந்த வந்தனா ஷா. ஏஆர் ரஹ்மானுடைய இந்த விவாகரத்து செய்தியை அவங்க அறிவிக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி பிரபலங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுற பிரிவு பற்றி தீபக் பரீக்குடைய யூடியூப் சேனலில் வழக்கறிஞர் வந்தனா ஷா பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரபலங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமானது. பல நேரங்களில் அவங்களுடைய திருமண முறிவுக்கு துரோகம் மட்டுமே காரணமாக இருக்கிறது இல்லை. உண்மையான காரணம் சலிப்பு. வாழ்க்கை அவங்களுக்கு சலிச்சு போயிடுது. திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நினைக்கிறாங்க. இது பாலிவுட் மற்றும் பெரிய கோடீஸ்வர குடும்பங்களில் சர்வ சாதாரணமாக நடந்துட்டுருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் இதை வேறு திருமணங்களில் என்னால் பார்க்க முடியல. ரெண்டாவது முக்கியமான விஷயம், அவங்க எல்லாருமே ரொம்ப வித்தியாசமான பாலியல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. சாதாரண திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்கள விட இவங்களோட வாழ்க்கையில் பாலியல் சார்ந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. மூணாவதாக அவங்களுக்கு பாலியல் தொடர்புகள் அதிகமாக இருக்குது. ஒருத்தரோட ஒரு நைட் மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுற ஒன் நைட் ஸ்டாண்ட் கலாச்சாரம் அதிகமாக இருக்குது. இது எல்லாத்தையுமே அவங்க ஒரு பொருட்டாக கூட மதிக்கிறது இல்லை. நான் பாலிவுட்டுடைய ஒரு அங்கமாக இதில் எல்லாம் ஒர்க் பண்ணது கிடையாது. ஆனால் என்கிட்ட வந்த வழக்குகள்லேருந்து என்னால் இந்த விஷயங்களை புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு வந்தனா ஷா சொல்லியிருக்காங்க. கடந்த சில வருடங்களில் பிரபலங்களுக்கு நடுவில் விவாகரத்து அதிகரிச்சுட்டு வர நிலையில் மலைக்கா அரோரா, அர்பாஸ் கான், சோஹேல் கான், சீமா சச்தேவ், ஹர்திக் பாண்டியா, நட்டாஷா ஸ்டான்கோவிக், அமீர் கான், கிரண் ராவ், சமந்தா நாகச்சைத்தன்யா, ஜெயம் ரவி, ஆர்த்தி, தனுஷ், ஐஸ்வர்யா வரிசையில் தற்போது ஏஆர் ரஹ்மானுடைய பெயரும் சேர்க்கப்பட்டிருக்கு.